Class 10, example sum 3.52. Draw the graph of y is equal to 2x square and hence solve 2x square minus x minus 6 is equal to 0. So, the ரெண்டு equation solve பண்ணி graph draw பண்ண சொல்லிருக்காங்க. So, the first equation எடுத்துக்கலாங்க. Y is equal to 2x square கொடுத்திருக்காங்க. First term x, அடுத்து x square எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இது வந்து y. Y is equal to 2x square. சரிங்களா? இல்லை டைரெக்டாகவே இங்கேயே 2x ஸ்கொயர் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே ஸ்கேல் ஃபேக்டர் வந்து யூனிட் சைடு இருக்குது -4 to 4 எடுக்கிறேன். 4 வேணும்னா இங்கே 4 போட்டுக்கலாம், இல்லைன்னா இதோட எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து 4 அடிஷனலாக போட்டுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணுங்க என்ன பண்ணுவோம்? 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 0, 1, 4, 9, 16. சரிங்களா? இப்போ yன்றது 2 times of x square. இந்த x square 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 16s are 32, 2 9s are 18, 2 4s are 8, 2 1s are 2, 0. இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகுமா இங்கே? 2 8 18 32. ஸோ plot the point என்ன இருக்குன்னு பாருங்க. x and y coordinate point -4, 32, -3, 18 and then -2, 8 and then -1, 2 and then 0, 0 and then 1, 2, 2, 8 and then 3, 18, 4, 32. இந்த பாயிண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். You know that horizontal line x axis and vertical line y axis. இந்த ஸ்கேல் ஃபேக்டர் எடுத்துக்கோன்னு பாருங்க. ஸ்கேல் ஃபேக்டர் x axis 1 cm equal to 1 unit, y axis 1 cm equal to 2 units. அப்போ அந்த ஸ்கேல் ஃபேக்டர் படி x ல எல்லாமே 1 2 3 1 units ஆட் பண்ணிட்டு போறோம். y ல எல்லாமே 2 units ஆட் பண்ணிட்டு போறோம். 2 4 6 8 இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -4, 32, -3, 18, -2, 8. x axis -4, y axis 32. அப்படி மேலே வாங்க. இங்கே இருக்கு 32ன்ற பாயிண்ட். -4, 32 இங்கே இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் -4, 32. நெக்ஸ்ட் பாயிண்ட் -3, 18. x axis -3, y axis 18. அப்படி மேலே வாங்க. இங்கே இருக்கு பாயிண்ட் 18. சரிங்களா? இந்த பாயிண்ட் -3, 18, -2, 8. x axis -2, y axis 8. இங்கே இருக்கு இந்த பாயிண்ட். and then 1 -1, 2. x axis -1, y axis 2. இங்கே இருக்கு இந்த பாயிண்ட். -1, 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, 0, 1, 2, 2, 8, 3, 18. both 0, 0 na the origin, that is the point. This is the point 0, 0 and then 1, 2. x axis 1, y axis 2 na இங்கே இருக்க பாயிண்ட். ஸோ அந்த கர்வ் இப்படி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ 1, 2 and then 2, 8. x axis 2, y axis 8 na இங்கே இருக்க பாயிண்ட். this is 2, 8. x axis ல 3, y axis 18. இங்கே 3 அப்படியே மேலே வாங்க. இங்கே இருக்கு 18. சரிங்களா? 3, 18 and then 4, 32. x axis ல 4 அப்படியே மேலே வாங்க. 32 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே 32 இருக்குது. 4, 32. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ஜாயின் பண்ணும்போது எப்படி வருவாங்க. இங்கேருந்து இப்படி எடுக்கலாம். கிராஃப் இப்படி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கர்வ் போடுறதுக்கு. இந்த ரெண்டு கர்வுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? 4 to 4 தான் எடுத்துருக்கோம். இது எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் parabola is y is equal to 2x square. The equation of the smooth curve or parabola is y is equal to 2x square. நாம் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு ஈக்குவேஷனையும். சப்ஸ்டியூட் பண்ணுறது ஃபஸ்ட்டு y is equal to 2x square ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். இதை 0 is equal to எடுத்துக்கிறேன். 2x square minus x minus 6. இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். நம்மளுக்கு மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ். y -0 அப்படின்னா y தான். +2x² -2x² ரெண்டுமே கேன்சல் ஆகிடும்.
இங்கே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். ஸோ y is equal to x plus 6 இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். y is equal to x plus 6னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கடுத்து 6 கான்ஸ்டன்டம், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டனால நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். -1 0 1 இது 3 பாயிண்ட் மட்டுமே எடுக்கிறேன். இந்த 6 6 6 கான்ஸ்டன்டம். y அப்படின்றது என்னது? x plus 6 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் y. அப்போது இது ரெண்டுத்தையும் 6 minus 1 5, 0 plus 6 6, 1 plus 6 7. அப்போ plot points எப்படி இருக்குன்னு பாருங்கள். x and y coordinate -1, 5, 0, 6, 1, 7. இந்த 3 பாயிண்ட்டையும் அந்த கிராஃபில் இப்போ plot பண்ணலாம். x axis -1, y axis 5னா இங்கே இருக்குது இந்த பாயிண்ட் -1, 5, and then 0, 6, x axis 0, y axis 6 na the point lies in a y axis. This is 0, 6. 1, 7, x axis 1, y axis 7 na 8 க்கும் இதுக்கு நடுவுல இங்க இருக்கு இந்த பாயிண்ட். This is the point 7. Sorry, first point -1, 5 என்றது 4 க்கும் 6 க்கும் நடுவுல இங்க இருக்குது. இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ -1, 5 is the point, and then 0, 6, and then 1, 7. இந்த பாயிண்ட் 1, 7. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் இப்போது ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போகும். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட் லைனை. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? y is equal to x plus 6. இதுதான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். இப்போது சொல்யூஷன் செட் கண்டுபிடிக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கர்வை எந்தெந்த இடத்துல டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இங்கே டச் பண்ணியிருக்கு, அதுக்கு கீழே என்ன பாயிண்ட் இருக்குன்னு அப்படியே கொண்டு வாங்க. ஸோ இங்கே 1 பாயிண்ட் -1.5 இங்கே டச் பண்ணியிருக்கு, அந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இது 2. ஸோ இதுதான் அதோட சொல்யூஷன் செட். இப்போ சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் த கர்வ். So the straight line intersect the curve at 2 points. Therefore, the solution set is set notation எழுதிக்கலாம். -1.5, 2. இதில் பாருங்கள், இங்கே -1.5ல டச் ஆயிருக்கு, -1.5ல இங்கே டச் ஆயிருக்கு, இங்கே 2ல டச் ஆயிருக்கு. So that is the solution set is -1.5, 2 is the answer. Thank you, students.